வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தால் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவை சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. Hallelujah, praise the Lord. எல்லாம் நாம் எழுந்து நின்று ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். Hallelujah, praise God. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. Oh Lord Jesus, hallelujah. பரிசுத்தர் 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 நீரே. ஓ ஹalleluya. நல்லவரே வல்லவரே பரிசுத்தரே நேற்றும் இன்றும் அன்றும் மாறாதவரே. ஹalleluya hallelujah hallelujah. God of the living and the dead. Hallelujah. கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர் அவர் ஒருவரே. Hallelujah. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah hallelujah. ரபதா ஷமரி ஓ ரிவதா. Hallelujah hallelujah hallelujah. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹalleluya. பரிசுத்தரே பரிசுத்தரே பிதாவே அப்பா உம்மை துதிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்ல தேவனே உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், பரிசுத்தர், மகா உன்னதர். ஹalleluya. உம்மையே துதிக்கிறோம்.
எங்களை வழி நடத்துகிற ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஷபாரிகா பாபா பாபா. ஹல்லேலூயா கர்த்தாவே. தேவரீர் உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய உதவி, நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய மீட்பு எல்லாம் ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில் ஒன்று காரியம் நடக்க வேண்டும் என்றால் ஹல்லேலூயா அது கர்த்தரால் மட்டும்தான் கூடும். ஹல்லேலூயா. பணமோ பொருளோ செல்வாக்கோ நம்மை காப்பாற்றாது. அது ஒரு நாளும் நம்மை காப்பாற்றாது. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், கர்த்தர் ஒருவரே ரட்சகர். ஹல்லேலூயா. அவரே நம்மை வழி நடத்துகிற ஆண்டவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் அவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் வழி நடத்துகிற ஆண்டவர். நானே வழியும் சத்தியம் ஜீவனும் என்று சொன்ன ஆண்டவரே. அவரே நமக்கு ஜீவன் தருகிற ஆண்டவர். அவரே நமக்கு வழியாயிருக்கிறவர், நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரையே நோக்கி பாருங்கள். கர்த்தர் கைவிடாத தேவன், நம்மை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. இந்த உலகத்திற்கு ரட்சகராக பிறந்தவர். ஹல்லேலூயா. அன்றைக்கு மரியாளை பார்த்து உனக்கு ஒரு தேவ குமாரன் பிறப்பார் என்று. ஹல்லேலூயா. இது கர்த்தரால் கூடும். இது எப்படி சாத்தியம் என்று கேட்கும் பொழுது இது கர்த்தரால் கூடும். ஹல்லேலூயா. nothing is impossible with God என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவரீர் இந்த நாள்ல கூட உம்மையே நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரையே நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. எல்லா காரியமும் எல்லாமே அவரிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய என் கண்கள். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த சொல்ல தேவனிடம் இருந்தே. வானமும் பூமியும் படைத்த என்று கடங்கான நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. என்று கடங்கான நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்ததற்கிடினோம் நிலை மாறி புவி அகன்றிடினோம். மலைகள் பெயர்ந்ததற்கிடினோம் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும். மாறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும். ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன்
ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரு இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரு இது முதலாய். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவரீர் என் கண்களை, அப்பா எங்கள் கண்களை என் ஆண்டவருக்கு நேராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை என் மீட்பர், என் ரட்சகர். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன். ஹல்லேலூயா. தாவீதின் தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஓ ரிகபதோ ஷமரி. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. மாறாதவராய் இருக்கிறார். அவர் மனிதர் அல்ல. He is not man. Hallelujah. அவர் மனிதர் அல்ல. மாறிக்கொண்டே வருவதற்கு கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற ஒரு வார்த்தை என்றுக்குமே நிறைவேறும். கர்த்தருடைய வார்த்தை என்றும் நம் வாழ்க்கையில நிறைவேற, அவர் சித்தம் வாழ்க்கையில நிறைவேற நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒனேசிமுஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அடிமையாக இருந்தான். ஹல்லேலூயா. எஜமானிடத்திலிருந்து அவன் ஓடிவிட்டான், ஓடினான். ஹல்லேலூயா. ஓடிவிட்டான். ஆனால் பாருங்க, கர்த்தர் அவனை சந்தித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனை சந்தித்தார். ஹல்லேலூயா.
மார்ட்டின் லூத்தர் சொல்கிறார், நாம் எல்லாருமே ஒரு ஒனேசிமஸ். ஹல்லேலூயா. நாம் எல்லாருமே ஒரு ஒனேசிமஸ். ஏனென்றால் கர்த்தரை விட்டு விலகி ஓடின நாட்கள் நிறைய இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற நாட்கள் நிறைய இருக்கிறது. கர்த்தரை விட்டு விலகுகிறார். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். ஆனால் அப்படியே விட்டுவிடவில்லை. அவர் பவுலை அனுப்பி சந்திக்க வைத்தார். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில கூட ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கைவிடுவதில்லை. எப்படியோ போட்டோம் பரவாயில்ல அப்படின்னு நம் ஆண்டவர் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். நம் பிரச்சனைகள் போராட்டங்கள் அனைத்தும் ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் பிரச்சனைகள் போராட்டம், அப்பா தேவரீர் இது எப்படி முடியுமோ, இது என்னவாய் முடியுமோ, என் வாழ்க்கை இப்படி போய்கொண்டிருக்கிறது, எதிர்காலத்தை பற்றி ஒரு கவலை, பிள்ளைகளை பற்றி ஒரு கவலை, என்ன இருக்கிறது என்பது ஒரு கவலை. ஹல்லேலூயா. இது எல்லாம் எப்படி முடியும் என்பது நிறைய கவலைகள் நமக்குள்ளே இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது ஹல்லேலூயா கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில நடப்பது எல்லாம் கர்த்தர் அறியாமல் இல்லை. God knows everything. உங்கள் வாழ்க்கையில நடக்கும் ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் அறியாமல் நடப்பது இல்லை. ஹல்லேலூயா. ஒனேசிமஸ் ஓடினான், ஆனால் கர்த்தர் அவனை சந்தித்தார். ஹல்லேலூயா. அவன் மறுபடியும் ஒரு மகனாக மறுபடியும் அந்த வீட்டுக்குள் வந்தான். ஹல்லேலூயா. ஒரு சகோதரனாக மறுபடியும் ஒரு மகனாக ஆண்டவர் அந்த வீட்டுக்குள் அவனை அனுப்பினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்குள் இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறார். அவர் உன்னை வழி நடத்துகிறார். அந்த வீடு நம்மளுடைய வீடு என்றைக்கும் கர்த்தர் நம்மை அந்த வீட்டுக்கு, பரலோகம் என்னும் வீட்டிற்கு நிச்சயமாக ஒரு நாள் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கான ஒரு ஓட்டம் ஹல்லேலூயா ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அவர் சொல்வதை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில கூட கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவராய் இருக்கிறார். அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. 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 அவருடைய பாசம், அவருடைய நேசம் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாறாதது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி. ஹல்லேலூயா. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு
அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அழைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அழைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல அரவணைத்து நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தா என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க அன்பு பெரிதப்பா. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு, God's love is greater. Hallelujah. God's love is greater for you. God loves you and he has a great love for you. Hallelujah. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். Hallelujah. கர்த்தர் உங்களை நெருக்கமாக வைத்துக் கொள்ள விரும்புகிறார். அவருடன் அணைத்துக் கொள்ள விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. Understand the love of God. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்களை ஆண்டவர் பல வகையில் ஹல்லேலூயா அவருடைய சமூகத்தில் கொண்டு வர விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் செய்து கொண்டிருக்கும் காரியம் எல்லாம் இன்றைக்கு, whatever he is doing in your life today, hallelujah, is out of his great love for you. Hallelujah. ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிற மிகப்பெரிய அன்பின் நிமித்தமாக தான். Hallelujah. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அதனால தான் அந்த வாழ்க்கையில இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. Hallelujah. கர்த்தர்
சொல்வதை செய்வார். ஏற்ற காலத்தில், காலமும் நேரமும் ஹல்லேலூயா அவருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் ஏற்ற காலத்தில் அவர் செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. இது எப்படி சாத்தியமாகும் என்று நீங்கள் நினைத்தால், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மோசே இடத்தில் ஆண்டவர் இதை தான் சொன்னார், போய் என்னுடைய ஜனங்களுக்கு உணவு கொடு என்று. ஹல்லேலூயா. மாமிசம் கேட்கிறார்களா, கொடு என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது மோசே அழுதான், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு நான் எங்கே போய் கொடுப்பேன்? ஹல்லேலூயா. இருக்கும் ஆடு மாடுகளை அடித்து போட்டால் கூட எங்களுக்கு பத்தாதே என்று. அதை போலதான் இன்றைக்கும் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நினைக்கிறீர்கள், எங்க கையில இருக்கிறது ஒன்றும் இல்லையே ஆண்டவரே, கொஞ்ச நாள் தானே இருக்கோம், எங்க கையில் ஒன்றுமே இல்லையே ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே என்று நினைக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார் மோசேவை பார்த்து, மோசேவே என் கை குறுகி இருக்கிறதா? இஸ் மை ஹேண்ட் ஷார்ட்? என் கை குறுகி இருக்கிறது என்று நினைக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்டார். நீ கேட்கும் இடம் தவறாக இருக்கிறது. நீ புலம்பும் இடம், நீ அழுகிற இடம் தவறாக இருக்கிறது. நீ கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும், அவர் உனக்கு செய்வார். ஆண்டவர் அப்பொழுது கடலில் ஒரு காற்றை உருவாக்கி காடைகளை கடலில் இருந்து கொண்டு வந்து தன்னுடைய ஜனங்களை போஷித்தார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அந்த இடத்தில் உணவே கிடையாது. ஆனால் ஆண்டவர் கடலில் இருந்து காடைகளை எழுப்பினார், கொண்டு வந்து எவ்வளவு முடியுமோ நீங்க சாப்பிடுங்க என்று சொல்லி அந்த மக்கள் ஹல்லேலூயா சாப்பிட்டு மிச்சம் இருக்கும் வரை தினந்தோறும் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரே நாளில் செய்து முடிக்கல ஆண்டவர், ஒரே நாளில் அந்த அற்புதத்தை செய்து முடிக்கவில்லை. அவர்கள் கானான் தேசத்தில் கால் எடுத்து வைக்கும் வரை ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து கொண்டே இருந்தார், தினமும் கொடுத்து கொண்டே இருந்தார், காடையை தினமும் கொடுத்து கொண்டே இருந்தார். அதுதான் நம் ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்பொழுது சொல்லுங்கள், யாரிடத்தில் கேட்க வேண்டும்? ஹல்லேலூயா. Who shall I ask? Hallelujah. You ask the mighty Lord, heavenly Father. பரலோக தேவனை கேள். ஹல்லேலூயா. அவரிடத்தில் சொல், அவர் செய்வார். ஹல்லேலூயா. அவரே வழி காட்டும் ஆண்டவராயிருக்கிறார். அவரே வானத்தையும் பூமியும் படைத்தவராயிருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் பாதுகாப்பார். ஒரு தேசத்தை ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அது வெறும் ஒரு நாடு கிடையாது, அது நிம்மதியின் வாழ்க்கை. ஹல்லேலூயா. He gave peace, சமாதானத்தை கொடுத்தார். He gave protection, அவர் பாதுகாப்பை கொடுத்தார். He gave provision, அவர் பரிகாரியாய் இருந்தார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒரு இடம் இருக்குது, சொந்த இடத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைத்தால் எதையும் செய்வார், எதையும் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நீ கர்த்தரை விசுவாசித்தால் மனிதர்களை பார்க்காதே, ஆள் பலத்தை பார்க்காதே, பணத்தை பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. பணமோ பொருளோ செல்வாக்கோ ஒரு மனிதனுடன் கூட வரப்போறது கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் ஹல்லேலூயா நமக்காக ஒரு நிரந்தர வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஹல்லேலூயா நேசிக்கிறார். அவருடைய பாசம், அவருடைய நேசம் ஹல்லேலூயா நம்மை விடுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். உங்கள் சுற்றி இருக்கிறவர்கள் வாழ்க்கையும் ஆண்டவர் மாற்றுவார். உங்களுடைய எடுத்துக்காட்டு, உங்களுடைய சாட்சி மற்றவர்களை மாற்றும், மற்றவர்களை மாற்றும். கர்த்தர் வல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்கள் சாட்சி உள்ள வாழ்க்கை
மற்றவர்கள் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய சாட்சி உள்ள வாழ்க்கை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம் வாழ்க்கை மூலமாக மற்றவர்களுக்கு வெளிப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. What is your purpose in life? இந்த உலகத்தில் ஏதோ வாழ்ந்தோம் இறந்தோம் என்று இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மை பார்க்கிறவர்கள் ஆண்டவரை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மோடு பேசுகிறவர்கள் கர்த்தருடன் பேசுவதாக கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் இன்றைக்கும் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் முடியாத காரியம், நடக்காத காரியம், கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவரே ஆண்டவர், மகிமையின் தேவன். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. அவர் எல்லாமே செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். எல்லாம் சொல்லுங்க. நீர் மாத்திரம் போதும். சொல்லுங்க எல்லாரும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம், சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர், உன்னதர் நீரே, உம் போலொரு தெய்வமில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. எல்லாம் சொல்லுங்க. நீர் மாத்திரம் போதும். ஆமென் இயேசுவே. நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். Yes God. நீர் மாத்திரம் ஓரி போதும், பாபா ஷாபாரி பாபா நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். எல்லாம் சொல்லுங்க. என் வாழ்நாள் முழுதும்
நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு ஆமாம் இயேசுவே நீர் ஒருவரே சுகம் தரும் தெய்வம் உடைய தழும்புகள் உம் தழும்புகளால் சுகமானோம் யெகோவா ஷம்மா ஷம்மா என் கூட இருப்பீர் என் தேவையெல்லாம் சந்திப்பீர் யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர் என் தேவையெல்லாம் சந்திப்பீர் சொல்லுங்க நீர் மாத்திரம் போதும் Yes Lord நீர் மாத்திரம் போதும் Oh Jesus நீர் மாத்திரம் போதும் எனக்கு Yes Lord நீர் மாத்திரம் போதும் Jesus நீர் மாத்திரம் போதும் Jesus நீர் மாத்திரம் Oh போதும் Jesus எனக்கு Hallelujah நீர் மாத்திரம் போதும் Jesus நீர் மாத்திரம் Oh போதும் Rishaba Baba நீர் மாத்திரம் Rima Baba Ashabiri Karama Durabara Hadarabara Kiramadu நீர் மாற்றம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு ஆண்டவர் ஒருவரே நம் வாழ்க்கையில போதும் கர்த்தர் ஒருவரே ஆண்டவர் உங்களை விடுவிக்கிற ஆண்டவர் உங்கள் சங்கிலிகளை உடைக்கிறவர் பிசாசின் கோட்டைகளை உடைக்கிறவர் ஆண்டவர் ஒருவரே ஹalleluya கர்த்தர் ஒருவரே கர்த்தர் ஒருவரே யெகோவா ஷம்மா யெகோவா ஷம்மா கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார் நம்முடன் இருக்கிறார் யெகோவா ஷம்மா கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார் யெகோவா ஈரே தேவைகளை சந்தித்து கொடுக்கிறவர் அவர் ஒருவரே கர்த்தர் போதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதும் உங்கள் வாழ்க்கையிலே அவர் உங்களை விடுவிப்பார் ஹalleluya கர்த்தர் உங்களை விடுவிப்பார் அவர் ஒருவர் போதும் ஹalleluya ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே ஹalleluya நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஹalleluya நன்றி 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 ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஓ glory ஆண்டவரே இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே ஹalleluya எங்களை ஆவியானவர் நீர் பலப்படுத்தி வழிநடத்தி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நாங்கள் உம்மையை பார்க்கிறோம் ஆண்டவரே ஹalleluya யெகோவா ஈரே ராஷபாரி கரபாதரபார யெகோவா ஈரே உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே ஹalleluya இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரே சுகவீனம் பலவீனம் வியாதி இருக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி பாருங்கள் ஹalleluya ஆண்டவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார் யெகோவா ராஃபா அவருடைய தழும்புகளால் எல்லாம் சுகமாகும் ஹalleluya கர்த்தர் வார்த்தை உண்மையானது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம் யெகோவா ராஃபா என்ற நாமம் உண்மையானது இந்த நேரத்தில் வியாதியானவர்கள் சுகவீனம் பலவீனம் எல்லா சாபங்களையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே உடைத்து அப்புறப்படுத்துகிறோம் ரஷிகர மக்கிரமா தூரமாதாரமா எல்லாவற்றையும் உடைத்து அப்புறப்படுத்துகிறோம் விலகி போவு கர்த்தாவே ஹalleluya கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஹalleluya அதே போல பிசாசின் தந்திரங்கள் இந்த ஊழியத்திற்கு எதிராக சபைக்கு எதிராக குடும்பங்களுக்கு எதிராக உங்கள் வாழ்க்கைக்கு எதிராக இருக்கும் பிசாசின் எல்லா கோட்டைகள் தந்திரங்கள் சங்கிலிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே உடைத்து அப்புறப்படுத்துகிறது நேரத்தில் ஹalleluya நன்றி ஆண்டவரே உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே thank you lord hallelujah நன்றி ஆண்டவரே தேவரீர் எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க
இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருங்க, எங்களோடு பேசுங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாம் உட்காருங்க. Praise the Lord. Hallelujah. Praise God. ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை எல்லாரும் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும், நம்ம சபையின் ஆராதனைகளில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் JTA ஹால், பாலு நகரில் நம்மளுடைய சபை ஆராதனை 7:30 மார்னிங்கில் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாராவது விருப்பப்பட்டால் கர்த்தர் உங்களுடன் பேசினால் நீங்கள் வந்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அதே போல் நம்மளுடைய சபையின் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள் மத்தியில் இந்த கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் குறித்த காலத்தில் அவர் அதை முடித்து கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய ஆலயம், அவர் பார்த்து கொள்வார் என்பதில் உறுதியாக இருக்கிறேன். அதனால் ஆண்டவர் அதை அவர் ஏற்ற காலத்தில் அதை முடித்து கொடுப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அதை தான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட இந்த மாதம் முழுதும் நாம் ஒரு தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு பட்டணத்தை பார்க்கிறோம், அது சார்ந்த ஒரு தலைப்பை எப்பொழுதும் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வாரம் நாம் பார்த்து கொண்டிருக்கும் பட்டணத்தின் பெயர் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பட்டணம்? தீவு. பெரியுவா தீவா? தீவு. ரைட், தீவு. தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரமும் அதை பற்றி தான் இப்போ தலைப்பாக இருந்தது. இந்த வாரமும் அதான் தலைப்பு. என்ன தலைப்பு? தலைப்பு அது இருந்தாலும் அதை கூட ஒரு தலைப்பாக நாம் பேசிக்கொண்டிருக்கோம். என்னன்னா, ஜெகோவா ஜெரா, கர்த்தர் நமக்கு யாவற்றும் செய்து முடிப்பார் என்பது தான் நாம் இந்த மாதம் முழுதும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. போன மாதம் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு புரியாத, தெரியாத இடங்களிலிருந்து ஆண்டவர் உதவி செய்வார். எப்படி காகத்தின் மூலமாக எலியா வைத்து காகத்தின் மூலமாக ஆண்டவர் எப்படி போஷித்தாரோ அதே போல ஆண்டவர் செய்வார். அதாவது அவர் கொடுக்கிறார், நம் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு இடத்துல இருந்து அதன் மூலமாக இல்லாமல் ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி, திட்டத்தின்படி ஒன்றை செய்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அதை தான் போன வாரம் நாம் பார்த்தோம். பாருங்க, இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது, ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்கு யாவற்றையும் செய்வார், கொடுப்பார். ஆனால் அது கொடுப்பது மூலமாக நமக்கு சில காரியங்கள், நாம் சில பாவத்தில் விழக்கூடாது என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பொன்னோ பொருளோ செல்வாக்கோ கொடுக்கிறவராக தான் இருக்கிறார். எதையும் கொடுக்கவில்லை என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆபிரகாமுக்கு ஏராளமாக கொடுத்தார். ரைட்டா? தாவீது பாவத்தில் விழும்போது தாவீதை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்டார்? ஏராளமாக உனக்கு கொடுத்திருக்கிறேன், நீ மனைவிகள் 5-6 மனைவிகளை ஏராளமாக உனக்கு நானே கொடுத்திருக்கிறேன் என்றார். நீ உனக்கு கேட்காமலே எவ்வளவோ காரியங்களை நான் செய்கிறேன் அப்படின்னு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தர் அவர் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவராயிருக்கிறார், கொடுக்கிறவராயிருக்கிறார். வேதத்தில் இல்லாத ஒன்றை நான் சொல்லவில்லை. இல்லாத ஒன்று ஏதோ பாஸ்டர் அவரே தானா சொல்ற இல்லை, இருக்கிறதை தான் சொல்கிறேன், எழுதப்பட்டிருக்கிற விஷயத்தை தான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார்.
எல்லா செல்வாக்கு, எந்த பொருள், நமக்கு பிள்ளைகள் ஆசீர்வாதம் எல்லாம். ஹல்லேலூயா. ராகேலின் கர்ப்பத்தை ஆண்டவர் திறந்தார் என்று தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிள்ளையை சாராவுக்கு ஆண்டவர் தான் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சாராயின் கர்ப்பத்தை திறந்தார், ஆசீர்வதித்தார். அப்போ கொடுக்கிறவர் யார்? ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. நாம் எவ்வளவு நாளும் முயற்சி எடுத்துக்கொள்ளலாம், சுய முயற்சி, ஆனால் கொடுக்கிறவர் ஆண்டவர் தான். த பிளெஸ்ஸிங் எப்பவுமே நல்லா இருக்கும், ஆனால் எப்பவுமே we have to look at the blesser. ஆசீர்வதிக்கிறவரை தான் நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் அது கொடுக்கும் பொழுது ஒரு சில காரியங்கள் நம் வாழ்க்கையில நடக்கிறது. அதை தான் ஆண்டவர் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று நம் வேதத்தில் சொல்கிறார். பாருங்க, இந்த பட்டணம், இந்த தையூர் பட்டணம் ரொம்ப ஒரு முக்கியமான பட்டணம். ஏனென்றால் பாருங்க, எசேக்கியேல் புத்தகம் 26ஆம் அதிகாரம், 27ஆம் அதிகாரம், 28ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களை ஆண்டவர் எச்சரிக்கையாக இந்த பட்டணத்திற்கு சொல்லியிருக்கிறார். இந்த 3 அதிகாரம், மற்ற இதெல்லாம் பாருங்க, அதுக்கு முன்னாடி 25ஆம் அதிகாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரத்தில் 4 பட்டணம், 3 பட்டணம், 5 பட்டணம் இருக்கும். ஆனால் இந்த ஒரு பட்டணத்திற்கு மட்டும் 3 அதிகாரங்களை தனியாக ஒதுக்கி இருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்வது என்ன? ஹல்லேலூயா. இதற்கு கவனத்தை அதிகமாக இந்த பட்டணத்தின் மேல் திருப்புகிறார். இந்த பட்டணத்தை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். ரொம்ப ஒரு விலை உயர்ந்த காரியமாக, அதிக ஒரு இது செல்வாக்கு உள்ள, ட்ரேட் உள்ள, நிறைய பணம் புரளும் இடமாகவும், கலாச்சாரம் மிகுந்த இடமாகவும் அது இருந்தது என்று. ஹல்லேலூயா. அது வரலாறுலையும் அப்படிதான் இருந்தது, வேதத்திலையும் அதுதான். இந்த 3 அதிகாரம் நீங்கள் படித்து பார்த்தால் இந்த பட்டணம் எந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்திருந்தார் என்று நீங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, இது இந்த பட்டணம், இந்த நகரமே, இந்த தேசமே ஆண்டவர் முதலாவது இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுத்தது தான். இது இந்த கானான் தேசத்தில் ஒரு பகுதி தான் இந்த நாடு. ஹல்லேலூயா. நீங்க ஜட்ஜஸ், அதாவது நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தால் இது இவங்களுக்கு பிரித்து கொடுத்தேன் எல்லாம் கொடுத்ததாக இருக்கிறது. அதில் பிரித்து கொடுத்தது ஒரு கணக்கு இருந்தாலும் எதெல்லாம் அவர்கள் கைப்பற்றவில்லை என்று ஒரு கணக்கு எழுதப்பட்டிருக்கு. எந்த பட்டணம் எல்லாம் இவர்கள் கைப்பற்றாமல் என்ன செய்தார்கள்? அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் அந்த இடத்தை கைப்பற்றாமல் அவர்களை, அந்த ஜனங்களை அடிமைகளாகவும் அந்த ஜனங்களை கூட சேர்த்துக்கிறாங்க. இது ஆண்டவர் சொன்னது மிகப்பெரிய தவறு என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னை முழுதுமாக எடுத்துக்கொள் என்று சொன்னால் நீ அவர்களை கூட சேர்த்து கொண்டாய் என்று. அதனால் பெலிஸ்தியர்கள் கடைசி வரைக்கும் பிரச்சனையா இருந்தாங்க. இப்போ தையூர், இவர்களெல்லாம் கடைசி வரைக்கும் பிரச்சனையாகவே இருக்கிறார்கள். இந்த பட்டணம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்டணம். பாருங்க, 3 காரியங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். செல்வாக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், ஆனால் ஜனங்கள் எப்படி மாறுகிறார்கள் என்று. ஹல்லேலூயா. படிப்போம். 26ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 26ஆம் அதிகாரம், 1ஆம் வசனம், 2ஆம் வசனம். 11ஆம் வருஷம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி, அவர் மனுபுத்திரனே, தீருவானது எருசலேமுக்கு விரோதமாக, ஆகா, சதனங்களின் ஒளிமுக வாசலில் இருக்கிற நகரி இடிக்கப்பட்டதென்றும் என்னிடமாக எல்லாம் புரண்டு வரும், அது பாழாய்ப்பட்டிருக்க நான் நிரப்பப்படுவேன் என்றும் சொல்லுகிறபடியினால். பாருங்க, ஆஹா, யார் சொன்னது பாருங்க, அப்படியே படிங்க. therefore 3வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், தீருவே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன். ஆண்டவர் சொல்றார், உனக்கு விரோதமாக வருகிறேன். அது வரைக்கும் ஆண்டவர் அந்த பட்டணத்தை அமைதியாக விட்டுட்டார். ஆனால் கர்த்தர்
கர்த்தருடைய பிள்ளைகள் கஷ்டப்படும் பொழுது அதை வேடிக்கை பார்த்து சிரித்து அதில் லாபம் சம்பாதிக்கலாம் என்று நினைத்த ஒரு பட்டினம்தான் இந்த பட்டினம். அப்பொழுது யார் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பட்சமாய் வருகிறார்? கர்த்தர் ஆண்டவர் அவர் வருகிறார். ஹல்லேலூயா. அவர் கேட்கிறார், ஹல்லேலூயா, என்ன கேட்கிறார்? நீ சிரித்தது என்ன? அதில் லாபம் சம்பாதிக்கலாம், கதவுகளை உடைத்து கொண்டு உள்ளே போலாம் என்று நினைக்கிறாயே, எப்படி என்று? நான் உனக்கு எதிராக நிற்கிறேன், நான் உன்னை வீழ்த்துவேன் என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, God provides, God protects, he also punishes. அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார், அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார், அதை தவிர அவர் தண்டிக்கிறவராயும் இருக்கிறார். இந்த இடத்தில் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் தண்டித்திருக்கிறார். எருசலேமின் கதவுகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, எருசலேம் தகர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் சுத்தி இருந்தவர்கள் எல்லாம் அதில் லாபம் சம்பாதிக்கலாமா என்று பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக யார் வந்தாலும் கர்த்தர் அவர்கள் பட்சமாய் வருகிறார். ஹல்லேலூயா. நம்ம போய் சண்டை போட்டோம் ஒரு பிரச்சனையில, நம்ம போய் நின்றோம் அப்படின்னா அப்போ ஆண்டவர் அந்த பிரச்சனையிலிருந்து விலகுகிறார். ஏனென்றால் நம்மளே அதுக்கு முயற்சி எடுத்து செய்கிறோம் என்று. ஆனால் எப்பொழுது ஆண்டவரிடத்தில் கரத்தில் கொடுக்கிறோமோ அப்பொழுது ஆண்டவர் அதை பார்த்து கொள்கிறார். ஹல்லேலூயா. இது எடுத்துக்காட்டு நிறைய நம்மளுடைய சபை கட்டும் பொழுதும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, நிறைய காரியங்கள் இதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நிறைய காரியங்கள் நான் போய் சண்டை போடுவதில்லை, அப்படியே விட்டு விடுவேன். விட்டு ஆண்டவரிடத்தில் போய் சொல்வேன், ஆண்டவரே, இவர்கள் என்னை இப்படி ஏமாத்துகிறார்கள், இவர்கள் இப்படி என்ன கேட்ட காசு வாங்கி கொடுக்க மாட்டிருக்காங்க, இவர்கள் இப்படி பிரச்சனை செய்கிறார்கள், நான் என்ன செய்யட்டும்? ஒன்று நீங்க செய்யுங்க, இல்லை என்கிட்ட சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மாதிரி சூழ்நிலை வரும் பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? இங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் நம் பட்சமாய் வருகிறார். உன்னை தண்டித்தாலும் உன்னுடைய காலத்தில் ஆண்டவர் சோதிக்கிறார், பல பிரச்சனைகளை வழியில் கொடுக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதே ஆண்டவர் உன்னை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் இங்க உண்மை, அதுதான் இங்க வேத சத்தியம் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அப்போ நம்முடைய எதிராளிகளை கூட ஆண்டவர் நேசிக்க வேண்டும் என்று தான் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய எதிராளிகளை நேசிக்க வேண்டும் என்று ஏன் அப்படி கற்றுக் கொடுக்கிறார் என்றால், ஆண்டவர் என்ன, அந்த இருதயம் உனக்கு வேண்டும் என்பதற்காக கற்றுக் கொடுக்கிறார். அதை தான் எதிராளிகளையும் பார்த்து சொல்கிறார், என்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படும் போது நீ வேடிக்கை பார்த்து அதில் லாபம் சம்பாதிக்கலாம் என்று நினைக்கிறது தவறு. நான் வந்து கேள்வி கேட்பேன், நான் உனக்கு எதிராக நிற்பேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் எதிராளிகளும் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்காதே, நீ கஷ்டப்படும் பொழுதும் மற்றவர்கள் சிரித்தால் சிரிக்கட்டும், ஆனால் ஆண்டவர் உன் பக்கமாய் நிற்பார். ஹல்லேலூயா. படிங்க யோவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், யோவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. தீருவே, சீதோனே, பெலிஸ்தியாவின் சகல எல்லைகளே, உங்களுக்கும் எனக்கும் என்ன? இப்படி எனக்கு சரி கட்டுகிறீர்களோ? இப்படி எனக்கு சரி கட்டுவீர்களாகில் நான் தாமதமின்றி அதிசீக்கிரமாய் நீங்கள் சரி கட்டுகிறதை உங்கள் தலையின் மேல் திரும்பப்படி செய்வேன். யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார்? நம்ம பட்டணத்தை பார்த்தான் கேட்கிறார். தீருவே, என்னுடைய மக்களும் எனக்கு எதிராக உன்னால் ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய மக்கள் என்று இங்கே சொல்கிறார், ஆனால் யோவேலின் புத்தகத்தில் என்னை பார்த்து என்று தனிப்பட்ட விதத்தில் பர்சனலாக கேட்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக யார் வந்தாலும் ஆண்டவர் அதை பர்சனலா எடுத்துக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது.
இல்லாத ஒன்றை நான் சொல்லவில்லை, எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை சொல்கிறேன். ஆண்டவர் அதை பர்சனலாக கட்டுகிறார். நீ எப்படி எழுந்து வரலாம் என்று. அதே யோவேல் புத்தகத்திலேயே 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் படிங்க. இதோ நீங்கள் அவர்களை விற்று போட்ட அவ்விடத்திலிருந்து நான் அவர்களை எழும்பி வர பண்ணி நீங்கள் சரி கட்டினதை உங்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்து உங்கள் குமாரரையும் உங்கள் குமார்த்திகளையும் யூதா புத்திரரின் கையில் விற்பேன். இவர் ஆண்டவர் என்ன சொல்றார் இந்த இடத்துல? உங்களை மறுபடியும் யூதா கையில் கொடுப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா. யூதா யார்? தன்னுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப ஆண்டவர் இங்கே என்ன எச்சரிக்கை செய்கிறார் தையூரகிட்ட? நீ என்னை பார்த்து சிரிக்கிறாய், என்னை பார்த்து கேலி பண்ணுகிறாய். யார் அது? என்னை என்று கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நீ சிரிக்கிறாய் என்கிறார். அப்போ நாம் யோசிக்கலாம், இவங்கெல்லாம் நம்மளை பார்த்து ரொம்ப ஏளனமாக பார்க்குறாங்க, கிண்டலாக பார்க்குறாங்க, இல்லைன்னா இவங்க வந்து நம்மளை குறைச்சி பார்க்க, நம்ம சொத்து மதிப்பு ரொம்ப கம்மியாக பார்க்குறாங்க, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, இவங்க ரொம்ப நம்மளை யோசிக்கலாம். ரைட்டா? இவங்கெல்லாம் நமக்கு எதிராக வராங்க. ரைட்டா? நம்மக்கிட்ட நமக்கு ஆள் இல்லை போல இருக்குது, அதால் நமக்கு எதிராக வராங்க, அப்படி யோசிக்கலாம். நம்மளை கேள்வி கேட்க யாருமே இல்லை, ஆனால் இவங்க வந்து நம்மளை எதிர்க்கிறாங்க, யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார்? அவர் அதற்கு எதிராக வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளை, நம்மெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்கு கர்த்தர் தான் வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம். ஹல்லேலூயா. பாருங்க, 2 சாமுவேலின் புத்தகம் 24ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. இந்த 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 இடத்தில் ஒரு காரியம் நடக்கிறது. இந்த 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தாவீதை வைத்து ஒரு காரியத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, 1ஆம் வசனம் படிங்க. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறது தாவீது ஏவப்பட்டான். பாருங்க, ஆண்டவர் கோபம் இஸ்ரவேலருக்கு எதிராக இருந்தது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய பேச்சை கேட்கவே இல்லை. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காரு? இஸ்ரவேலுக்கு நல்ல செல்வாக்கை கொடுத்திருக்கிறார். தாவீதோடைய ரூலிங் இப்போ யாரு? டேவிட் கிங்கா இருக்கிறான். டேவிடோட ரூலிங் 40 இயர்ஸ், 40 ஆண்டுகள். நீங்க பாத்தீங்கன்னா வரலாறுலேயே த கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிற காலகட்டம் அது. இஸ்ரவேலர்களை போய் கேட்டீங்கன்னா எது வேத புத்தகம் எங்கே பார்த்தாலும் த கோல்டன் பீரியட். சாலமோன் கூட கிடையாது, தாவீதின் ரூல தான் கோல்டன் பீரியட் நீதி வச்சிருக்காங்க. அப்படி ஆண்டவர் பொன்னும் பொருளும் செல்வாக்கும் எல்லாவற்றையும் கொடுத்த ஒரு காலம், பாதுகாப்பை கொடுத்த ஒரு காலம் எப்பொழுது? தாவீதின் ரூல்ல தான். அப்ப இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல்கள் எப்படி இருக்கிறாங்க? தன்னுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல செழிப்பா பாதுகாப்போடு தாவீதின் கீழே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் பாவத்தை செய்கிறார்கள். ஹல்லேலூயா. என்ன பாவம் என்று போடவில்லை, ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு எதிரான ஒரு பாவத்தை செய்கிறார். அப்ப கர்த்தருடைய கோபம் என்ன இருக்குது? அவர்கள் மேல் எரிகிறது. ஆண்டவர் கோபப்படுகிறார். அதனால் என்ன செய்கிறார்? தனக்கு பிரியமான பிள்ளை தாவீதை வைத்தே அவனை ஏவி விடுகிறார். ஹல்லேலூயா. நீங்க இதே வந்து ராஜாக்கள் புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா அதுல வந்து பிசாசை ஏவி விட்டாரு. யார கணக்கெடுக்க வைக்க? தாவீதை கணக்கெடுக்க வைக்க பிசாசை ஏவி விட்டார் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிசாசை தாவீது அதுக்கு வீழ்ந்து விடுகிறான். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில் இருக்கும் போராட்டங்கள், பிரச்சனைகள் ஆண்டவர் அலோவ் பண்றார். ஆனா யார் அலோவ் பண்றார் அப்படின்னா பிசாசை
நீ பரவாயில்ல. ஏன் அப்படின்னா அவருக்கு இவர்களுடைய டாலரன்ஸ், இவர்களுடைய டெம்பர்மெண்ட், இவர்கள் எவ்வளவு தாங்குவார்கள் என்று அவருக்கு தெரியும். அதற்காக சில காரியங்களை பரவாயில்ல. ஏன்னா யோபு காலத்தில் யோபு கிட்ட ஆண்டவர் பரவாயில்ல செய்கின்றார். என் தாசனாகிய யோபை பார்த்தாயா, செய் பரவாயில்ல. அவன் போய் கேட்குறான், ஒவ்வொன்றும் கேட்குறான். பரவாயில்ல. அவங்கெல்லாம் கோபப்பட மாட்டாங்க, அவங்கெல்லாம் எரிச்சல் அடைய மாட்டார், அவரெல்லாம் விழுந்து விட மாட்டார். நீ போய் பேசு. இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கோம் பாருங்க. நம்மை எதிர்க்கிறவர்களை நாம் நேசிக்கிறோமா? நமக்கு நம்முடைய காலகட்டம் எப்படி இருக்கிறது? நாம் என்ன செய்கிறோம்? ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் வரும் பொழுது நாம் எப்படியாக மாறுகிறோம்? ஹல்லேலூயா. தாவீது தவறு செய்கிறான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அவன் அதில் விழுந்து விட்டான், அந்த விஷயத்தில் விழுந்து விட்டான். உடனே கணக்கெடுக்க ஆள் அனுப்புறான், போய் கணக்கெடுங்க, எல்லா ஜனங்களும் போய் கணக்கெடுங்க, எத்தனை பேர் இருக்காங்க, ஃபைட்டிங் ஆர்மி ஃபைட் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க. யோவாப் அவனுடைய ஆர்மி அஃபீஷியல் கூட என்ன செய்கிறான், எதுக்கு தாவீது இது பண்ணுற அப்படி கேட்குறான். ஏன் பண்ணுறீங்க, இது தேவையில்லையே, தேவையில்லாத விஷயம் ஏன் செய்கிறீங்க அப்படின்னு. நம்ம வாழ்க்கையில் கூட பாருங்கள், தேவையில்லாத விஷயம் நிறைய செய்வோம். கரெக்டா இல்லையா? தேவையில்லாத விஷயம் நிறைய செய்வோம். அதை யாராவது கேள்வி கேட்டால் தாவீது போலே பதில் சொல்லுவோம். நான் சொல்கிறத நீ செய்யின்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாருங்க. ஆனால் அந்த இடத்தில் என்ன நடக்கிறது, அவன் இதை செய்து முடித்தவுடன் அதை எடுத்துன்னு வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அப்பொழுது அவன் மனத்தில் ஆண்டவர் பேசினார். ஹல்லேலூயா. he was struck by conscience. அதே 2 சாமுவேல் பாருங்க 24ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் படிங்க. இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பாவம் செய்தேன். இப்பொழுதும் ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், நான் மகா புத்தியனமாய் செய்தேன் என்றான். ஆமா பாருங்க, இப்பொழுது ஆண்டவரே மன்னித்து விடுங்கள். ஹல்லேலூயா. நான் மகா பெரிய தவறு, பிக் கிரேட் மிஸ்டேக், ஐ ஹவ் சின்ட் அகேன்ஸ்ட் யூ என்றார். ஹல்லேலூயா. இதுக்கு அப்படியே பேரலாக இருக்குது 2 ராஜாக்களில், 1 குரானிக்கல்ஸ், அதாவது என்னாகமமா 4ஆகமம், 1 4ஆகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதில் தான் படிங்க. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுக்கு தாவீதை ஏவி விட்டது. பாருங்க, இது இந்த நிகழ்ச்சி அப்படியே பேரலாக எழுதப்பட்டிருக்கு. இதே நிகழ்ச்சி தான் அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இந்த இடத்துல எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, ஆண்டவர் கோபப்பட்டு தாவீதை ஏவி விட்டார், செய்ய வைத்தார். ஆனால் அந்த இடத்துல எப்படி பட்டது, அது எப்படி செய்தார், தாவீதை அவரே டைரக்டா செய்யல, பிசாசு மூலமாக இதை செய்தார் என்பதற்காக அடையாளமாக அந்த வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு தான் சொன்னேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த இடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருப்பது, முதல் காரியம், கர்த்தர் நமக்கு செல்வாக்கை கொடுக்கிறார், கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஆனால் நாம் தவறுதலாக போகும்பொழுது நம்மை தண்டிக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. செல்வாக்கு இருப்பதால் தவறுதலாக போவதற்கு நிறைய வழி இருக்கிறது. ஏன்னா தாவீது ரூல்ல செல்லும் செழிப்புமாக எல்லாரும் இருந்தார்கள், ஆனால் தவறாக போய்விட்டார்கள். ஆனால் அந்த தவறாக போகும் பொழுது மற்றவர்கள் வந்து நம்மை கேலி கிண்டல் செய்யும் பொழுது ஆண்டவர் அவர்களை கேள்வி கேட்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் யோசிக்கலாம், மற்ற இப்ப எனக்காக யார் இருக்கிறார்கள் என்று. கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக கேள்வி கேட்பார். அதால நிறைய விஷயங்கள் நம் கையில் எடுக்காமல் ஆண்டவர் கரத்தில் கொடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார். நிறைய இடங்களில் இப்போ எனக்கு நிறைய பேர் காசு வாங்கியிருப்பாங்க, ஆனால் நிறைய பேர் திருப்பி கொடுக்கவே இல்லை, நிறைய பிரச்சனைகள். நான் எல்லாவற்றையும் எதுவும் போய் சண்டை போடுறது கிடையாது. ஆண்டவரிடத்தில் போய் நின்று, ஆண்டவரே இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு,
எனக்கு இது செய்து கொடுங்க என்று கேட்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார், ஏனென்றால் அவர்தான் எனக்கு எல்லாமே என்று என் வாழ்க்கையில் அதை தான் உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்வது இதுதான். முதல் குறிப்பு, ஆண்டவர் நமக்கு எதிராக யார் எழும்பி வந்தாலும் அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிறார், நம்மை பாதுகாக்கும் செய்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இரண்டாம் காரியம் என்ன நடக்கிறது? எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் படித்தால், சகலவித பொருட்களின் திரளினாலும் தர்சீஷ் ஊரார் உன்னோடே வியாபாரம் பண்ணினார்கள். வெள்ளியையும் இரும்பையும் நகரத்தையும் ஈயத்தையும் உன் சந்தைகளில் விற்க வந்தார்கள். எல்லாரும் வந்தார்கள். ரைட்டா? எல்லாரும் வந்தார்கள். அதுக்கு அடுத்தபடியா இருக்கும் ஒவ்வொரு வசனம் 13 பார்த்தீங்க அப்படின்னா கிரீஸ் பத்தி போட்டிருக்கோம். 14 பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பட்டணத்தை பற்றி போட்டிருக்கு. 15 பார்த்தீங்கன்னா இன்னொரு பட்டணம். 16 பார்த்தீங்கன்னா ஆராம். 17 பார்த்தீங்கன்னா யூதா. 18 பார்த்தீங்கன்னா தமாஸ்கஸ். 19 பார்த்தீங்கன்னா டேனைட்ஸ். 20 21 அரேபியா. 22 ஷீபா ராமா. 23 அப்படியே வரிசையா இந்த 25 வரைக்கும் தர்ஷீஷ் கப்பல்கள் வரைக்கும் இவ்வளவு பட்டணங்கள் எங்க வியாபாரம் செய்தார்களா? இந்த பட்டணத்தில் வியாபாரம் செய்த. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு எவ்வளவு செல்வாக்கு நான் கொடுத்திருக்கிறேன், உனக்கு எவ்வளவு செல்வாக்கு. எல்லாரும் உன்கிட்ட ஆலோசனைக்கு வராங்க, உன்கிட்ட கேட்கிறாங்க, உன் மேல மரியாதை வைத்திருக்கிறார்கள், உனக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்வது என்ன? செல்வாக்குக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறியா என்று கேட்கிறார். God, wealth is God's gift. Wealth is God's gift. கர்த்தர் கொடுக்கிற ஈவு. ஆனால் it should not replace God. செல்வாக்கு கர்த்தரை மாற்றி விடுகிறது. அந்த இடத்துல செல்வாக்கு போய் நின்றுடக்கூடாது. இந்த பட்டணத்தில் அதுதான் நடந்தது. ஆண்டவர் ஏராளமான வர்த்தகம், பணம், பொருள், செல்வாக்கு, எல்லா தங்கம் எல்லாமே கொடுத்தார். ஆனால் இந்த இடத்தில் என்ன நடந்தது? இந்த பட்டணம் என்ன செய்தது? அதை பெருமையாக நினைத்து விட்டது. அல்லேலூயா. அந்த செல்வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிங்க, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன் வியாபாரத்தின் மிகுதினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தால், ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி பாருங்க. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு? உன் வியாபாரத்தின் எல்லைகளால் என்ன ஆச்சு? உனக்கு பாவம் பெருகிவிட்டு. ஏராளமான செல்வாக்கு, ஏராளமான பணம், ஏராளமான வியாபாரம், இதை நடந்து கொண்டே இருந்ததால் இவர்கள் யாரை மறந்து விட்டார்கள்? கடவுளை மறந்து விட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுப்பது, ஏன் கர்த்தருக்கு கொடுப்பதை நாம் கொஞ்சம் யோசிக்காம செய்யணும். ஏன்னா அது கொடுத்ததே ஆண்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என் சம்பளத்திலிருந்து நான் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறேன் என்று உங்க மனசு சொல்லுது இல்லையா? ஆனால் அந்த சம்பளம் கொடுத்தவரே ஆண்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. என் வியாபாரத்திலிருந்து கர்த்தருக்கு நான் தசம பாகம் காணிக்கை கொடுக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த வியாபாரம் ஓடுவதற்கும் ஆண்டவர் தான் காரணம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிறார் என்றால் அவருக்கு அதிகாரம் இருக்குது கேட்பதற்கு. இந்த ஊழியத்திற்கு நான் வரும் பொழுது 3 காரியங்களை ஆண்டவர் சொன்னார். உபவாசி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் 3 காரியங்களை சொன்னார். அதுல ஒரு முக்கியமான காரியம், ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார் என்றால், உனக்கு கொடுக்கப்பட்டது எல்லாம் என்னுடையது, என்னுடைய பயன்பாட்டிற்கு நீ அதை பயன்படுத்த வேண்டும் என்று. ஹல்லேலூயா.
நான் செய்கிறேன் ஆண்டவரே என்று சொன்னேன். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க, இன்னைக்கு கூட நிறைய பேர் யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்க? எல்லா சொத்து எல்லா காசையும் நஷ்டம் பண்ணிட்டாரு. அந்த பேர் எனக்கு இன்னும் கூட இருக்கு. எல்லா சொத்தையும் எல்லா பணத்தையும் நஷ்டம் பண்ணிட்டார். கர்த்தருக்காக கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் கூட யோசிக்கிறேன். நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஆண்டவருக்கு நம்ம எல்லாத்தையும் வித்துட்டோம், ஆண்டவருக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னு எனக்கு கூட அந்த தாட் இருக்கு. ஆனால் அது மிகப்பெரிய தவறு. ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்ததை ஆண்டவருக்கு கொடுப்பது, மறுபடியும் கொடுப்பது, ரைட், அதில் ஒரு பெருமையும் கிடையாது. கரெக்டா? ஆண்டவர் தான் உன்னிடத்தில் கொடுத்தார். உங்களை இந்த குடும்பத்தில் பிறக்க வைக்கணும்னா ஆண்டவர் தான் அதை கொடுத்தார். சொமாலியிலயோ எத்தியோப்பியால ஆப்பிரிக்கா தேசத்துல எங்கேயாவது பிறந்திருந்தீங்கன்னா ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம இறந்து போயிட்டு. கரெக்டா இல்லையா? நார்த் கொரியாலேயோ வேற எங்கேயாவது ஒண்ணுமே கிடையாது, வாழ்க்கையே போச்சு. அப்படியெல்லாம் இன்னும் பிறந்துருக்காங்க அங்கெல்லாம் குழந்தைங்க. எத்தனையோ ட்ரைபல் ஜனங்க இன்னும் கூட காட்டுவாசிகள் வீட்டில் குழந்தைகள் பிறந்து கொண்டு தான் இருக்கிறது இல்லையா? இருக்கா இல்லையா? அவர்களுக்கு எல்லாம் மாடி வீடு இருக்கிறதா? குடிசையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்றால் அவர் கருத்தில் இருந்தால் கொடுக்கிறார். அப்ப நம்ம கிட்ட இருக்கிறது என்ன? ஆண்டவர் கொடுத்து. ஹல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிறது ஆண்டவர் கொடுத்து. அப்ப நம்ம என்னைக்குமே நன்றி உள்ள. ஆண்டவர் ஒரு விஷயத்தை கேட்கிறார் என்றால் அதை கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்க. அப்போதான் எப்பவுமே ஆண்டவர் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், ஓடுகிற நதி தான் பார்க்கிறார். ஏன் அப்படின்னா, பழைய காரியம் விலகி போயிடுச்சுன்னா புதிய காரியத்தை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய காரியத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டீங்கன்னா புதிய காரியம் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, புதிய காரியத்திற்குள் போக வேண்டும் என்றால் பழைய காரியத்தை நாம் எல்லாம் தூக்கி குப்பை போட்டு தூக்கி வெளியே தூக்கி கொடுப்பது அந்த இருதயம் வேண்டும். செல்வாக்கு என்பது ஆண்டவர் கொடுத்தது. அதான் முதலே சொல்லிட்டேன், வெல்த் இஸ் காட்ஸ் கிஃப்ட். ஆண்டவர் கொடுத்தது, அது ஆண்டவர் கேட்டால் மறுபடியும் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு அதை தருவார். ஹல்லேலூயா. அது 10 மடங்கா தருவாரோ 100 மடங்கா தருவாரோ அதை பத்தி நமக்கு, ஆனால் ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. சில பேர்கிட்ட செல்வாக்கு எதுவுமே இருக்காது, ஆனா ஆண்டவர் நேரத்தை கொடுக்கலாம், நம்மளுடைய சின்சியர் லைஃபை கொடுக்கலாம். கரெக்டா இல்லையா? சின்சியர் லைஃபை கொடுக்கலாம், நேரத்தை கொடுக்கலாம். எவ்வளோ விஷயம். நம்மளுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வளர்க்கலாம். நம்மளுடைய சாட்சி இருக்கிறது, அதை கேட்கலாம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை எனக்காகத்தா, நீ சாட்சியாக வாழு என்று எவ்வளவு விஷயங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்க வேண்டும். செல்வாக்கை எப்படி ஆண்டவர் கொடுத்தாரோ அதை போல்தான் நம் வாழ்க்கையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். This life you are living is given by God. Hallelujah. கரெக்டா? போன வாரம் காக்கா பற்றி சொன்னேன், தண்ணி பற்றி சொன்னேன், பிரெட்டு பற்றி சொன்னேன். அதனால் எல்லாம் அப்படியே சிரிச்சுக்கின்னு அப்படியே கேட்டிருந்தீங்க. இந்த வாரம் காக்காவும் இல்லை, கழுகும் இல்லை, குதிரையும் இல்லை. அதனால் அப்படியே போயின்னு இருக்கு. இருந்தாலும் ஆண்டவர் சொல்வது இதுதான், செல்வாக்கு, வெல்த், ரைட்டா? வெல்த், ஆண்டவர் வெல்த்தை கொடுக்கும்போது, செல்வாக்கை கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தாவீது காலகட்டத்தில் கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க எல்லாருமே. ஆனால் அது எப்பொழுது பாவத்திற்கு நேராக நம்மை திருப்பி விடுகிறதோ அப்ப ஆண்டவர் கோபப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்வது இதுதான், நான் முக்கியமா செல்வாக்கு முக்கியமா? உன் கையில கொடுத்துருக்கிற காரியம் எல்லாம் முக்கியமா இல்ல நான் முக்கியமா? இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ரெண்டுமே முக்கியம்தான் ஆண்டவரேன்னு சொல்றோம். ஆண்டவரே ரெண்டுமே முக்கியம்தான், நீங்க கொடுத்ததும் எங்களுக்கு முக்கியம்தான், நீங்களும் எங்களுக்கு முக்கியம்தான். இப்படி டபுளா எங்க கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க.
ரெண்டு விரல ஒன்று தோடுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. ஆண்டவர் நமக்கு எல்லாமே. நம்ம சட்டுன்னு என்ன பண்ணோம்னா எனக்கு நீங்க தான் வேணும்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. தாவீதை அதனால தான் ஆசீர்வதி. இந்த காரியத்தில் தாவீது செய்தது என்ன? 3 சாய்ஸ் கொடுத்தார் ஆண்டவர். இந்த விஷயத்துல நீங்க படிச்சீங்கன்னா 3 சாய்ஸ் கொடுத்தார். என்ன சாய்ஸ்? வாங்க படிப்போம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம். கரெக்டா? 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் படிங்க. அப்படியே தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? இப்பொழுதும் என்னை அனுப்பினருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். ஆண்டவர் விடவில்லை அந்த ஜனங்களை. ரைட்டா? பரவாயில்ல, மன்னிச்சு வர விடல. ஒவ்வொரு 3 காரியத்தை கொடுத்து அதை தாவீதே டிசைட் பண்ண சொல்றார். ரைட்டா? தாவீது கணக்கெடுத்தான். தாவீதை ஆண்டவர் தண்டிக்கவில்லை, ஜனங்களை தண்டிக்கிறார். ஜனங்களை ஏன் தண்டிக்கிறார்? ஜனங்கள் தான் பாவம் செய்தார்கள், தாவீது செய்யவில்லை. ஜனங்கள் தான் பாவம் செய்தார்கள். அந்த பாவத்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ன்றதற்காக தாவீதை கொண்டு வர்றார் ஆண்டவர் சென்டர்ல. ரைட்டா? ஆனால் ஆண்டவர் தாவீதை அறிந்தவராய் இருக்கிறார். இவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான் நல்லா தெரிந்தவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களை பத்தி நல்லா தெரிந்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் தான். அல்லேலூயா. நம்ம யோசிக்கலாம், புதுசாக இப்போ கல்யாணம் ஆனவங்ககிட்ட கேட்கலாம், உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க யார் அப்படின்னா என் மனைவி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் உண்மை என்ன? உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க யாரு? ஆண்டவர் தான். கரெக்டா இல்லையா? எனக்கு கூட நிறைய விஷயம் தெரியாது சில பேர் பற்றி. 15 வருஷமா சில பேர் நம்ம சுரேஷோடுக்கெல்லாம் 15 வருஷமா ட்ராவல் பண்ணுகிறேன். ஒரு சில விஷயம் எனக்கு இப்போ தான் ஓஹோ இவன் இப்படியா அப்படின்னு. பாருங்க, கர்த்தருக்கு தான் ஒரு சில விஷயங்கள் நம்மை பற்றி நன்றாக அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியும். நம்ம தெரியாத போல கூட இருக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். இந்த இடத்தில் தாவீதை பற்றி ஆண்டவர் நன்கு அறிந்தார். அவன் என்ன பதில் சொல்ல போறான்றது எதிர்பார்த்தார். தாவீது அதற்கு ஏற்றபடியே சொன்னான். என்ன சொன்னான் பாருங்க, 14. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றான். பாருங்க, தாவீது நல்லா தெரிஞ்சுக்கனா ஆண்டவர் கரத்தில் விழுவதுதான், ஆண்டவர் பக்கமாய் போறதுதான் கரெக்ட். ஹல்லேலூயா. இதை தான் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நம்மை பார்த்து சொல்கிறார். மனிதர்கள் பக்கமோ, செல்வாக்கு பக்கமோ, பொருள் பக்கமோ, அதிகாரத்தின் பக்கமோ போய்விடாதே. ஆண்டவர் பக்கமாய் நீ நின்றால் ஆண்டவர் அதை பார்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. 3ஆம் காரியம் பார்த்தீர்கள் என்றால் படிப்போம். எசேக்கியேலின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1-2. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டின்மை கொண்டு நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்தில் வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷர் மேல் அல்லாமல் தேவன் அல்ல. இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. பாருங்க, இந்த இடத்தில் பெருமை, பிரைட் இருதயத்தில் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. பெருமையான காரியம், செல்வாக்கு வந்தால், செல்வாக்கும் பொருளும் வந்தால் முக்கியமான ஒரு விஷயம் வருகிறது. என்ன?
பெருமை வருகிறது. நமக்குள் பெருமையானவர்களை ஆண்டவர் வெறுக்கிறார் என்று வேதத்தில் எழுதி, ஐ ஹேட் த ப்ரைட் அண்ட் த ப்ரௌட் என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஏனென்றால் ஆரம்பத்தில் பிசாசானவன் விழுந்ததே பெருமையால் தான் விழுந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்தில் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, யூ ஆர் மேன் பட் நாட் காட். நீ மனிதன், கடவுள் அல்ல. நீ மனிதன், கடவுள் அல்ல. இந்த இடத்துல நம்ம முக்கியமா அந்த வசனத்தை குறிச்சு வச்சுக்கணும். ஏனென்றால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்றார், நீ மனிதன், நீ கடவுள் அல்ல. நம்மளை கேட்டா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் அப்படிதான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம ஒரு பெரிய தவறு செய்கிறோம். என்ன தவறு தெரியுங்களா? கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம முந்திரி கொட்டத்தனமா எடுத்து செய்வோம். ஹல்லேலூயா. முந்திரி கொட்டை, அது தெரியல அந்த கதை உங்களுக்கு? அது ஏன் சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க முந்திரி கொட்டைன்னு? அடி பழத்துக்கு முன்னாடி வந்து நின்னுது. அப்போ ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யாம, கர்த்தருடைய காரியம் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யாம, கர்த்தர் என்ன செய்ய விரும்பு, அவர் என்ன செய்யறார், அவரு ரோல் என்ன, அதை செஞ்சுன்னு போகணும். ஹல்லேலூயா. ஒருத்தரை ரட்சிக்க வேண்டும் என்றால் சுவிசேஷத்தை தான் நம்மளை போய் சொல்றார். கரெக்டா இல்லையா? அவர்கள் ரட்சிக்கப்பட அவ்வளவுதான் நம்மளால் செய்ய முடியும். ஆண்டவர் தான் அவர்களிடத்தில் பேச முடியும். கரெக்டா இல்லையா? அப்போ நமக்குள் ஆண்டவர் என்ன சொல்றார், உனக்குள் பெருமை வந்து விட்டது. என்ன ஆண்டவர் எங்களை பார்த்து பெருமை வந்துடுச்சுன்னு சொல்றீங்க? நான் எந்த பெருமையும் கிடையாது என் வாழ்க்கையில். நான் சாதாரணமாக இருக்கிறேன். சாதாரண சட்டை, வெள்ளை சட்டை போட்டுன்னு இருக்கேன். சாதாரணமாக இருக்கிறேன். ரைட்டா? பாருங்க, இந்த சட்டையில் பாக்கெட் கூட இல்லை. இந்த மாதிரி ரொம்ப சாதாரணமாக இருக்கிறேன். ரைட்டா? இந்த மாதிரி நான் சொல்லவே முடியாது. ரைட்டா? பெருமை எப்படி வருகிறது ஒரு மனிதனுக்குள்? நீ செய்ய வேண்டிய காரியத்தை விட்டு நீ கடவுளாக எண்ணி கடவுளுடைய காரியத்தை செய்வதுதான் பெருமை. ஹல்லேலூயா. இது யார் செஞ்சது தெரியுங்களா? ஒரு டக்குன்னு யாருனே வருது? கடவுளாக நினைத்து கடவுளுடைய வேலையை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் யார்? ஆதாம், ஏவாள். கேட்டா உங்க தாத்தா பாட்டியை மறந்துடக்கூடாது. அவங்க தான் வந்து இந்த வேலையை பார்த்தவங்க. கேட்டா ஆனா அவங்க தான் இந்த வேலையை பார்த்தாங்கன்றதுக்காக அவங்களோட நம்ம பெட்டர் கிடையாது. அவங்க என்ன வேலையை பார்த்தாங்களோ அதே வேலையை நம்ம செஞ்சுன்னு இருக்கோம். அன்னைக்கு பழமா எடுத்து சாப்பிட்டாங்க, இன்னைக்கு நம்ம பொருளா எடுத்து பண்ணின்னு இருக்கோம். அவ்வளவுதான் தவிர ரெண்டும் ஒரே இதுதான். ஆதாமும் ஏவாளும் பிசாசானவன் ஏமாற்றினான். எதை வெற்றி ஏமாத்தினான்? பழம் நல்லா இருக்கு, சாப்பிடு, டேஸ்டா இருக்கும், நல்லா தோலை உரிச்சு சாப்பிடு, தோலை உரிக்காம சாப்பிடு, அதில் உப்பு பெப்பர்லாம் போட்டு, இப்படியா சொன்னா? இதையா சொல்லியிருந்தான்? இல்லையே. அவன் என்ன சொன்னான்? நீங்கள் கடவுளை போல உங்கள் கண்கள் you will become like God. இதை தான் அவன் சொன்னான். பாருங்க, இந்த வசனத்துல கூட பிசாசானவனை பற்றி போட்டிருக்கு. ஏன் இந்த அதிகாரம் 26, 27, 28 ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டணத்தின் ராஜாவுக்கு ஒப்பாக யாரை காட்டுகிறார் ஆண்டவர் என்றால் பிசாசை வெளிப்படுத்துகிறார். வேதத்தில் எங்குமே இவ்வளவு தெளிவாக எழுதப்படவில்லை. ஆனால் வேதத்தில் இந்த இடத்துல மட்டும்தான் இந்த பட்டணத்தின் ராஜா வைத்து தான் பிசாசை ஒப்புதலாக காட்டுகிறார். பிசாசு வானத்திலிருந்து விழுந்ததை இந்த இடத்துல காட்டுகிறார். படிங்க. அதே 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். பூரண அழகு, விசித்திரமாய் செய்யப்பட்ட செய்யப்பட்ட ஞானத்தால், ஞானம் அழகு எல்லா கிராஸ்மனும் செய்யப்பட்டவன் யார்? லூசிஃபர் என்ற ஒரு சேருபின்.
ஒரு சேருபனாய் இருந்தவன் அவன் கர்த்தரை புகழ்ந்து பாடி துதிக்க ஃபர்ஸ்ட் கமாண்ட்ல இருந்த ஒருவனை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்கிறார். நான் அடிக்கடி யோசித்தது உண்டு, பிசாசு எல்லாமே அவனிடத்தில் இருந்தது, எல்லா அதிகாரமும் இருந்தது, எல்லாமே கொடுக்கப்பட்டது, அழகு, பொருள், பொன், செல்வாக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டது. ஏன் விழுந்தான்? ஏன் கர்த்தரை அவன் எதிர்த்தான்? அதில் ஆண்டவரே சொல்றாரு, அதுதான் இந்த வசனத்துல சொல்றாரு, பெருமை உன் இருதயத்தில் வந்துவிட்டது. Pride has come into your heart. பிசாசானவன் எப்படி ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை வீழ்த்த முடியும், ஒரு மனிதனை எப்படி வீழ்த்த முடியும், உங்களையும் என்னையும் எப்படி வீழ்த்த முடியும் என்றால் பெருமை கொண்டு வரலாம். பெருமையில் நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், பெருமை நமக்குள் இருக்கிறது என்பதை நம்மால் சொல்ல முடியாது. பெருமை இருக்குது நம்ம கூட சொல்றதுக்கு யார் தான் சொல்லணும்? நமக்கு எதிராக இருக்கிறவங்களால தான் சொல்ல முடியும். நமக்கு ஆப்போசிட்ல இருக்க நம்ம கூட இருக்கிறவங்க தான் சொல்ல முடியும் உங்களுக்குள்ள பெருமை இருக்கிறது என்று. ஏனென்றால் அந்த பெருமை நமக்கு தெரியவே தெரியாது. அதுதான் பாய்சன் ட்ரீன்றாங்க. ப்ரைட், ப்ரவுட் லைஃப் ஒரு பாய்சன் ட்ரீ. ஏனென்றால் அது நமக்கு தெரியவே தெரியாது. பிசாசவன் அதை தான் ஆதாம் ஏவாளுக்குள் கொடுத்தான். அந்த பெருமை, கண்கள் உனக்கு கடவுளை போல ஆயிட கண்கள் தெரியும். அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, ஆதாம் ஏவாளை குறித்து சொல்றாரு, யூ ஆர் நாட் காட், யூ ஆர் மேன். நீ மனிதன் அல்ல, நீ கடவுள் அல்ல, நீ மனிதன். அல்லேலூயா. பாருங்க மேற்கொண்டு அதை படிங்க, 13ஆம் வசனம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, ரத்தின நீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகல வித ரத்தினங்களாலும் பொன்னும் உன்னை மூடி கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாக சுரகங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருக்கிறது. பாருங்க, இதுல பாதி கல் இல்ல, 2 கல்லு கூட நமக்கு தெரியாது. ரைட்டா? நமக்கு தெரிஞ்ச ஒரே கல் மேபி செங்கலா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு வைரமா இருக்கலாம். ரைட்டா? இந்த 2 கல்லை தவிர நமக்கு எதுவும் பெருசா தெரியாது. ரத்தனமா இருக்கலாம், ரத்தனம் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, பார்த்ததில்லை. ரைட்டா? வைரம் பார்த்துருக்கலாம், ஒரு ஆள் யாருன்னா வச்சிருக்கலாம், வைரம் பார்த்துருக்கலாம். இவ்வளவா தவிர இங்க எழுதிருக்கிற 12 கல் இருக்கு. இப்படி அழகாக பல ஐட்டத்தை வச்சு லூசிஃபர் என்ற ஒரு ஏஞ்சல, ஒரு சேருபினை ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். ரைட்டா? நம்ம வச்சுன்னு இருக்கிறது என்ன, அவன் வச்சிருந்து எவ்வளவோ வச்சிருந்தான். உலகத்தில் காணப்படாத எல்லா விஷயம், நமக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார். அதிகாரத்தை கொடுத்திருந்தார், பதவியை கொடுத்திருந்தார், தேவ தூதர்கள் கீழே இருந்தார்கள். அவனுக்கு எல்லா மேல உடம்பெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட், பாடி துதிக்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருந்தார். இவ்வளவும் கொடுத்த லூசிஃபர் கர்த்தருக்கு எதிராக எழும்பி நின்றான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஏன் ஆண்டவர் சொல்றார், உன் இருதயத்தில் பெருமை வந்து. செல்வாக்கு ஒரு மனிதனை என்ன செய்யும்? பெருமை வர வைத்து. கம்பேரிசன் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. எங்க வீட்டில் இந்த கார் இருக்கு, உங்க வீட்டில் என்ன இருக்கு? எல்லா காருக்கும் 4 டயர் தான். 8 டயரோ 6 டயரோ அதுக்கு பேர் லாரி. கரெக்டா பிரதர்? எல்லா வண்டிக்கும் 4 டயர் தான். 2 டயர் இருந்தா பைக், 3 டயர் இருந்தா ஆட்டோ. அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு வண்டி, எவ்வளவோ வசதியான வண்டி, 1 கோடி ரூபாயில் ஒரு வண்டி வச்சிருந்தா கூட அதுக்கு 4 டயர் தான், ஒரே ஸ்டியரிங் தான். 1 கோடி ரூபான்றதுக்காக 2 டபுள் ஸ்டியரிங்கு, 8 வீலுன்னு வச்சுக்கிறது. கரெக்டா இல்லையா? உலக நீதி இதுதான். அல்லேலூயா. பெருமை நமக்குள் வந்து விடக்கூடாது. ஏன்னா பெருமை நமக்குள் எப்படி வரும்னா, கம்பேர் அதர்ஸ். என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இல்லை. எனக்கு உங்ககிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு, பரவாயில்ல, ஆனா எந்த பெட்டரா இருக்கு? கரெக்டா இல்லையா? எந்த பெட்டரா இருக்கு? உங்ககிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு, ஆனா எதுல வசதி அதிகமா இருக்கு? இது எந்த வகையிலும் நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய செல்வாக்கு, நமக்கு இருக்கும் சுகன் பலன், இது எல்லாம் பெருமையாக எடுத்துன்னு வர கூடாது.
ஏன்னா இன்னைக்கு நம்ம பேசி நிற்கும் போது கூட ஒரு சில பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, ஐசியூ ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா கர்த்தருடைய கிருபையால் நம்மை காத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். முட்டாள் ஜனமே, உன்னை போல இருக்கிறவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க இன்னைக்கு கூட. அது உனக்கு தெரியலையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை எவ்வளவாய் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்து பொருளை, பொன்னை, செல்வாக்கு, பலன், சுகம், அதிகாரம், பதவி, பணம் எல்லாமே கொடுத்து அது எந்துதான் யோசிக்கிறீங்க பார்த்தீங்க, அதுதான் ஆண்டவர் தவறு என்கிறார். ஆண்டவர் நான் தான் அதை கொடுத்திருக்கிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. பெருமை உனக்குள்ளே வரக்கூடாது. அப்படியே படிங்க அந்த வசனத்தை, 14ஆம் வசனம். உன் வியாபாரத்தின் மிகுதினால் உன் கொடுமை அதிகரித்தது, நீ பாவம் செய்தாய், ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன் என்கிறார். தள்ளி விட்டார். பர்வதத்திலிருந்து, ஹோலி மவுண்டன்ல இருந்து ஆண்டவர் பிசாசை தள்ளிவிட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பட்டணத்தை படிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த பட்டணத்தின் ராஜா வைத்து பிசாசை, பிசாசு எவ்வளவோ பாவத்திற்கு ஒப்பிட்டு அசுத்தங்கள், இந்த ஐடாலட்ரி, இந்த மாதிரி எல்லா காரியங்களையும் பிசாசுக்கு ஒப்பிடலாம். ஆனால் அதையெல்லாம் மனிதர்களுக்கு ஒப்பிடுகிறார். ஆனால் பெருமை, செல்வாக்கு, பொன், பொருள், வர்த்தகம் என்று சொல்லும்போது பிசாசை உள்ள கொண்டு வரார். 17ஆம் வசனம் படிங்க. 17ஆம் வசனம். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டின்மை ஆயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். உன் அழகினால் உன் இருதயத்தில் பெருமை வந்து விட்டது. proud has come into your heart என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இன்றைக்கு சொல்வது, God is the greatest provider. ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் எப்போது பெருமை வருகிறதோ ஆண்டவர் அவர்களை எதிர்க்கிறார். ஹல்லேலூயா. என்ன பெருமை நமக்குள்ளே வரலாம் என்றால், கர்த்தருடைய செய்யும் வேலையை நாம செய்ய கூடாது. You should not act as God. You should submit to God. நீ கர்த்தரை போல கடவுளின் காரியங்களை கையில் எடுக்கக்கூடாது. அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நீ செய் என்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் God can act. அப்பொழுது ஆண்டவரால் செயல்பட முடியும். நான் சில நேரத்தில் கோபப்பட்டுட்டே இதை நம்ம கவனிச்சே அவனை இதை செஞ்சே அவனை அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு, சரி வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம். கோபத்தின் நேரத்தில் இவ்வளோ சொல்லுவேன், அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து ரைட் வேணாம், நம்மளை ஏமாத்துறாங்களே அப்படின்னு நமக்கு தோணும். அதுக்கப்புறம் பார்த்து சரி வேணாம், விடு, பரவாயில்ல, போட்டோம், ஆண்டவர் பார்த்துக்குவார். God will take care. இந்த உலகத்தில் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. அந்த மாதிரி நிறைய மனிதர்கள் என் வாழ்க்கையில் குறுக்கிட்டு வந்திருக்காங்க. எங்கள் மாமனார்லாம் அப்படிதான். இந்த உலகத்தில் பொண்ணோ பொருளோ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரை நான் திட்டுறதே கிடையாது ஒரு நாளும். ஏன் அப்படின்னா எனக்கு தெரியும் அவரோட நான் அலைனாக இருக்கிறேன். ஏன்னா எனக்கும் தெரியும் இந்த விஷயத்தில் அவர் தான் கரெக்டுன்னு. ஏன் அப்படின்னா பொண்ணோ பொருளோ செல்வாக்கோ ஒரு மனிதனை காப்பாற்றாது. பணத்தை வைத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, சுகம் பெற முடியவில்லை, காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. எவ்வளவு லட்சம் வேணா செலவு பண்றாங்க, காப்பாத்துங்கன்றாங்க. இல்லை, ஆள் பலன் இருக்கிறது, இதை சால்வ் பண்ணி தர முடியாது. ஆள் எவ்வளவு வேணா அனுப்புறேன், ஆவாது. கடவுளால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அப்போ கடவுள், God is our greatest provider. அப்போ என்ன நமக்கு செல்வாக்கு, என்ன நமக்கு பொண்ணோ பொருளோ, என்ன கர்த்தர் என்ன தருகிறார்? நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறார். அதை கர்த்தருக்காக வாழ வேண்டும். ஜெகோவா ஜெயரா என்றால் கர்த்தர் பொருளை தருகிறவர் என்ற அர்த்தம் கிடையாது. நமக்கு நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறார், அவரே ஆண்டவராய் இருக்கிறார் என்பதுதான் ஜெகோவா ஜெயரா. ஹல்லேலூயா. God is my provider என்றால், கர்த்தர் என் பரிகாரி என்றால், கர்த்தர் என் பக்கமாய் வந்து நிற்பார். கர்த்தர் என் ஆண்டவராய் இருக்கிறார், என் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. இதுதான் ஜெகோவா ஜெயரா. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், எழுந்து நிற்போம்லாம். ஆண்டவர்
யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாற்றம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவைகளாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். எல்லாம் சொல்லுங்க. நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும் எனக்கு. நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும் எனக்கு. நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹோ ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இந்த வேளை பிசாசவன் எல்லா அதிகாரம் செல்வாக்கு எல்லாம் கொடுத்த லூசிஃபர் விழுந்தான் என்றால் நம்மெல்லாம் எம்மாத்திரம். அவன் விழுந்து விட்டான். ஆண்டவர் பக்கத்திலே இருந்தவன், ஆண்டவர் வர்ஷிப் லீடராக இருந்தவன், எல்லா அதிகாரம் செல்வாக்கும் அழகும் ஞானத்தை கொடுத்து எதுவும் தேவையில்லை என்ற அந்தஸ்தில் இருந்தவன் அவனே பெருமையிலும் செல்வாக்கால் விழுந்தான். நம் வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. யெகோவா ஜெயரா கர்த்தர் நம் பரிகாரி. யெகோவா ஜெயரா கர்த்தர் எனக்கு யாவற்றையும் செய்து முடிப்பார் என்றால் செல்வாக்கு பொருளோ ஆண்டவர் தருவார். ஆனால் அதையும் காட்டிலும் பெரிய காரியம் என்னவென்றால் ஆண்டவரே அந்த செல்வாக்காய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரே உங்களுக்கு எல்லா செல்வாக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டவர்கள். கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய ஆசாரியர்களாக, ராஜாக்களும் ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆசாரியர்களுக்கு கர்த்தரே செல்வாக்காக இருக்கிறார். லேவி குடும்பத்திற்கு ஆண்டவர் எந்த செல்வாக்கும் தரவில்லை, எந்த லேண்டும் தரல. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையை லேவி குடும்பத்திற்கு, ஆசாரியர் குடும்பத்திற்கு, ஆரோன் குடும்பத்திற்கு சொன்னார். என்ன சொன்னால், நானே உன் பரிகாரி, நானே நானே என்று ஐ ஆம் என்று சொன்னார். ஐ ஆம் தட் ஐ ஆம், நானே உனக்கு எல்லாம் என்று சொன்னார். அதை போல கிறிஸ்தவர்களாக நீ, கிறிஸ்தவனாக நீ, ஊழியக்காரனாக நீ, கர்த்தரே உன்னுடைய பரிகாரி, கர்த்தரே உனக்காக வந்து நிற்கும் ஆண்டவராயிருக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நீ ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவள். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வைராக்கியாய் நிற்க வேண்டிய ஆள். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஏற்ற நேரத்தில் உனக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த உலகம் திரும்பி பார்க்கும்படியாக, இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் ஆச்சரியப்படுவனுமாக உன்னை ஆண்டவர் உயர்த்தி எடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை உயர்த்தி எடுப்பார். மற்றவர்கள் வெட்கப்படும்படியாக கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. சிரித்தவர்கள் ஏராளமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் ஹல்லேலூயா என் பிள்ளையை பார்த்து சிரிக்கிறாயா என்று அவர்களை பார்த்து கேள்வி கேட்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் பட்சமாய் இருக்கிறார். யார் என்னை எதிர்க்க முடியும்? if God be for us, who can stand against us என்று ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரே நமக்கு எல்லாமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேவரீர், இந்த ஞாயிறு ஆராதனைக்காக நன்றி. எங்களோடு பேசினதற்காக நன்றி. எல்லா காரியங்களும் எங்களுக்கு விடுதலை செய்து கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்கிறேன். பெருமையான காரியம் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் மனிதர்கள், முக்கியமாக நாங்கள் உம்முடைய பிள்ளைகள்.
நாங்கள் உங்களுடைய ஊழியக்காரர்கள் அப்பா. அது we are a servant for you Lord. நாங்கள் உங்களுடைய ஊழியக்காரர்கள் அப்பா. நீர் எங்கள் எஜமான், எங்கள் அப்பா ஆண்டவரே. எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க. நாங்கள் செய்கிற தவறுகளை எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா. தேவரீர் 10 மடங்கு 100 மடங்கு எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. அந்த விசுவாசம் வைராக்கியத்தில் நாங்கள் இன்றைக்கு கிளம்பி போகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்தாவே அந்யோன்ய ஐக்கியம் என்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்கள் நம்மோடு இருப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.